வக்கீல் பாக்யாவை விசாரிக்கிறாரு. அப்ப பாக்யா சொல்றாங்க, 100% எங்க அத்தை இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கன்னு வக்கீல் கிட்ட சொல்றாங்க. அப்ப வக்கீல் சொல்றாரு, கோபியும் பாக்யாவும் பிரிஞ்சு ரொம்ப நாளா ஆகுது. ஆனா பாக்யா இவங்க வீட்டை விட்டு போகல. ஈஸ்வரிக்கு பாக்யாவை பிடிச்ச அளவுக்கு ராதிகாவை சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் நான் இவங்களை விசாரிச்சேன்னு ஜட்ஜு முன்னாடி சொல்றாரு வக்கீல். அடுத்து கோபியை விசாரிக்கிறாங்க. கோபி கிட்ட கேக்குறாங்க, உங்க அம்மா இந்த பிள்ளை வேண்டான்னு சொன்னாங்களா இல்லையான்னு. ஆமான்னு கோபி சொல்றாரு. ஜட்ஜு சொல்றாரு, சாட்சி அடிப்படையில ஈஸ்வரி தான் இந்த கொலைய பண்ணிருப்பாங்கன்னு இந்த நீதிமன்றம் நினைக்குது. அதனால ஈஸ்வரிய போலீஸ் கஸ்டடியில எடுத்து விசாரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு நீதிபதி ஆர்டரை பிறப்பிக்கிறாரு. வக்கீல் கிட்ட பாக்யா ஃபேமிலி பேசி பாக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்டையாவது பேச வைக்கணும்னு பெர்மிஷனும் வாங்கிடுறாங்க. அப்ப ஈஸ்வரி பாக்யா கிட்ட தான் பேசணும்னு சொல்லி விட்டுருக்காங்க போலீஸ் கிட்ட. அவங்களும் வந்து சொல்றாங்க. பாக்யாவும் ஈஸ்வரியும் பேசிடுறாங்க. வர்ற வழியில பாக்யா கோபிய திட்டிட்டு வந்துடுறாங்க. நடந்ததெல்லாம் ராமமூர்த்தி கிட்ட சொல்றாங்க. வீட்லயும் எல்லாரும் அழுதுகிட்டே இருக்காங்க. கோபி மேல கடுமையான கோபத்துல இருக்காரு ராமமூர்த்தி. இவனாலதான் இன்னைக்கு ஈஸ்வரிக்கு ஜாமீன் கிடைக்காம போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு.